பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. தாமதமாகிவிட்டது. நீங்கள் ஏன் ஞாபகப்படுத்தவில்லை எனக்கு? தேவலோகம் உங்கள் வருகையால் பெருமை அடைகிறது. என் பணி இன்னும் முடியவில்லை. நான் கனவு கண்ட தேசம் உருவாகும் முன் எதற்காக எனக்கு இந்த முடிவு? காந்தி இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவரை சந்திச்சேன். இறைவனை வரம் கேட்டு மறுபடியும் வந்தேன். என் தேச நன்மைக்காக என்னை நான் தந்தேன். இந்தியா இப்ப எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஊரை விட்டே காலி பண்ணி போறையா பஞ்சம் பொழைக்க. உயிரை பறிக்கிற உரிமை மனுஷனுக்கு கிடையாது. இத பறக்க விட்டுறலாமா? நம்ம எம்எல்ஏட சொத்து விவரங்கள்லாம் திரட்டிட்டு வந்திருக்காங்க. ஓஹோ, கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. பொண்டாட்டிகள் 3, வெளியூர் பொண்டாட்டி 2, கார்கள் 12, பங்களா 8, நஞ்சையில 300 ஏக்கரா. இன்னைக்கு சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். தேசத்துக்கு சேவை செய்ய வேண்டிய அரசியல்வாதி சேர்த்திருக்கிற சொத்து 100 கோடியா? மது அருந்துவதின் தீமைகள். மது உங்களை சோம்பேறி ஆக்குகிறது. மது உங்களை சோம்பேறி ஆக்குகிறது. மது சமுதாயத்தில் மரியாதையை குறைக்கிறது. எப்ப இந்த ஊரை விட்டு போக போறங்களவா? இறைவனருளும் கருணை மழையிலே நனைந்து மகிழவா. நம் வாழ்வு தழைத்திட பொழியும் அமுதத்தை கலந்து பருகவா. எல்லாரும் பணம் வாங்கிட்டா ஓட்டு போட்டீங்க. ஒரு நாட்டு ஆட்சி செய்யறவங்க அந்த நாட்டில் இருக்கிற ஒரு கடைநிலை குடிமகன் மாதிரி தான் வாழணும். நீங்கள் பொறுமையை இழந்து எப்போதாவது ஆயுத போர்ல இறங்கலாம் என்று நினைச்சீங்களே, இந்த காலத்துக்கு வந்து அஹிம்சை சத்தியாகிரகம் எல்லாம் சரியா வருமா? எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது சத்தியத்தை போல. உங்கள் கருத்துப்படி அரசியல் பதவி என்பது என்ன? மன்னன் குடிசையில் வாழும்போது மக்கள் மாளிகையில் வாழ்வார்கள், மன்னன் மாளிகையில் வாழும்போது மக்கள் குடிசையில் வாழ்வார்கள் என்று சாணக்கியன் சொல்கிறான். அரசியல்வாதிகள் மக்கள் அளவுக்கு இறங்குவதை விட மக்கள் அரசியல்வாதிகள் அளவுக்கு உயர முடியாதா? இவர்களை தண்டிக்க என்ன வழி? இந்த அரசியல்வாதிகள் உணர மாட்டார்கள். நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் அரசியலுக்கு, மக்களுக்கு சேவையாற்றுங்கள். வந்தே மாதரம்.